அவருடைய நட்சத்திர பாதம் கணக்கில் எடுத்துக்கணும். அது எந்த நட்சத்திரம்? ராகு வாங்கியது உத்திராட நட்சத்திரமா, திருவோண நட்சத்திரமா, அல்லது அவிட்ட நட்சத்திரமா? மகர ராசியில ராகு வாங்கியது புனர்பூச நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, ஆயில்ய நட்சத்திரமா? பெரும்பாலான நிலைகளில் ராகு உத்திராட நட்சத்திர சாரத்தில் அமரும் பொழுது பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருகிறார். பெரும்பாலான நிலைகளில் ராகு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் சாரத்தில் உட்காரும் பொழுதும் சுப தொடர்புகள் அமையும் போது, சுப கிரக பார்வைகள் அமையும் போது மிகப்பெரிய யோகங்களை தருகிறார். பெரும்பாலான நிலைகளில் ராகு புனர்பூச நட்சத்திரம் குரு பாதத்தில் அமரும் போதும், பெரும்பாலான நிலைகளில் ராகு பூச நட்சத்திரம் சனி பாதத்தில் அமரும் பொழுதும் மிகப்பெரிய யோகங்களை தருகிறார், சுபகிரக தொடர்புகள் ஏற்படும் பொழுது. இதை நம்ம ரொம்ப டெக்னிக்கலா பேசுறோம். ஆனா சிம்மம் வர்சஸ் ராகுக்கு கனெக்ஷன், சிம்மத்துக்கு 6லையும் 12லையும் ராகு இருந்துட்டா அந்த 18 ஆண்டு கால திசை என்பது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நிலைக்கு மீறிய யோகங்கள், தன் பல ஜென்மங்களா உருவாகக்கூடிய கர்மாவானது ஒரு ஜென்மால அந்த புண்ணிய கர்மாவை அனுபவிக்கக்கூடிய யோகம் என்பது வரும். அந்த பல ஜென்மங்களா அனுபவிக்கக்கூடிய கர்மாவானது பிறவிகள் தாண்டி தாண்டி ஒரு பிறவி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிம்ம லக்னக்காரர், அவருக்கு 6ல மகர ராகுவோ இல்ல 12ல கடக ராகுவோ இருக்கார், அந்த திசை வருது அப்படின்னா அவருக்கு அந்த யோகங்கள் பெரிய யோகங்களை தரும். அதாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், சாதாரண ஒரு வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். அவருக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா, சாதாரணமா ஆபீஸ் போறாரு, ஒரு 40,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க. ஆபீஸ் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. அந்த வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஒரு 7:30 மணி 8 மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளவே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரலாம். அந்த ஃபோன் காலில், சார் ஒரு சினிமா டைரக்டர், எங்கள் டைரக்டர் ஒரு புகழ்பெற்ற டைரக்டர் உங்களை வந்து வெளியில் பார்த்துருக்காரு, உங்களை வந்து ஃபிலிமில் ஒரு சரியான ரோல் இருக்குது, உங்களுக்காக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு, நீங்கள் ஆஃபீஸ் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா, மறுநாள் காலையில் இவர் ஆஃபீஸ் வாங்க போகிறார், டைரக்டரை பார்க்க போகிறார். அந்த ஆஃபீஸில் போய் டைரக்டரை பார்த்தோன்னே ஒரு சான்ஸும் கொடுக்குறாரு, இவர் நடிக்கிறார். அந்த படம் மொத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையுது. இவருடைய ரோலானது மிகப்பெரிய ஒரு பேசப்படுகிற ஒரு ரோலாக பார்க்கப்படுகிறது. அப்படி வந்து வாழ்க்கையை வந்து புரட்டி போடுது, சம்பந்தமே இல்லையே. நான் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன், ஒரு 40,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன். எனக்கும் திரைப்பட உலகத்திற்கோ நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டோ முயற்சியோ எந்த பயிற்சியோ எதுவுமே எடுக்கல. ஆனால் ஒரே படத்தில் ஓவர் நைட்டில் உலகம் முழுக்க ஃபேமஸ், அது நடிப்புலேயே ஒரு துறையாக மாறி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பேர் புகழ் வாகனம் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வது, இதுதான் ராகு. இதுதான் ராகு வர்சஸ் சிம்மம். அதே ராகு சிம்ம ராசிக்கு ராஜயோகத்தை தருவார். காரணம், சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியனுக்கும் ராகுவுக்கும் ஒரு மறைமுக தொடர்பு உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரம் மகரத்துல உத்திராடம் அதுல வருது. அதே மாதிரி சிம்மத்துக்கும் ராகுக்கும் இன்னொரு தொடர்பு உண்டு. சிம்மத்துடைய 5ஆம் அதிபதி குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் கடகராசியில வருது. இந்த கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரிய யோகிகளாக ஞானிகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில சிம்மம் வர்சஸ் ராகுக்கு ஏகப்பட்ட தொடர்புகள் என்பது உண்டு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ராகு திசையில ஒரு சாதாரண மனிதர் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷனல் ஒரு செலிபிரிட்டியாக, மாமனிதராக, ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சித்தராக, அளவுக்கு ஈடுபாடு உடைய மனிதராக மாறியது யார் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு, லைவ் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம எல்லாம் இன்ஸ்பயர் செய்த, மோட்டிவேட் செய்த, உற்சாகப்படுத்திய, நம்ம வாழ்க்கையில எப்ப நொந்து போயிருக்குமோ நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடல்கள், அந்த 80ஸ்ல வந்த 90ஸ்ல வந்த சாங்ஸ், இதையெல்லாம் கேட்கும் போதே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அவருடைய மிகப்பெரிய ரசிகன். இந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர் அப்படிங்கிறது பல நொந்து போயிருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள்ல அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர், ஒரு பஸ் கண்டக்டரா வேலை செய்தவர், மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்தார். இன்னைக்கும் 73 74 வயசுல இந்த உலகத்திலேயே 500 கோடி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரே நடிகர். அந்த பெருமை இன்னமும் டாப் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடியவர். 45 ஆண்டுகளாக தமிழ் திரையுலக வந்து கட்டி ஆள்பவர் அப்படின்னா மிக இல்லை. அப்படிப்பட்டவர் உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம். இப்ப இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம் சொன்னா, இவருக்கு சிம்ம லக்னம் மகர ராசி, திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம், பிறந்தது சந்திர திசையில. இவரு
சரியா தன்னுடைய வாழ்க்கையில 8 வருஷம் சந்திர திசையை அனுபவிக்கிறாரு. அந்த 8 வயசுக்குள்ளேயே தன்னுடைய தாயாரையும் இழக்கிறார். காரணம், லக்னத்தில் 6ஆம் பாவத்துல சந்திரன் மாதா காரகன் மறைவது, ருணரோகஸ்தானத்துல. அதனால இவர் பிறந்த உடனே இவருடைய தாயார் இழக்கக்கூடிய பாவத்தையும் இவர் பெறுகிறார். அதற்கு பிறகு செவ்வாய் திசையில் நுழைகிறார். செவ்வாய் திசையானது இவருக்கு மிக கடினமான ஒரு திசை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு 6ல வந்து செவ்வாய் இவருக்கு உச்சம். கோபமும் அதே மாதிரி பட்டு பட்டுன்னு வரும், குணமும் அதே மாதிரி இருக்கும். அப்ப செவ்வாய் உச்சம் 6ல அப்படிங்கிறதுனால 4க்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி 6ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று திசையை நடத்தும் போது படாத கஷ்டங்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் இவருக்கு வாங்கினது உத்திராட நட்சத்திர சாரம், அதாவது சூரியனுடைய சாரம். அந்த சாரத்தை கொடுத்த சூரியன் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல செவ்வாய் வீட்லயே உட்கார்ந்து இருக்காரு. இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் திசை நடத்தக்கூடிய செவ்வாய் 6ல மறைஞ்சு உச்சமாயிட்டார். அதனால உச்சம் பெற்ற செவ்வாய்க்கு மறைவில்லை அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட, அவர் வாங்கின சூரியன் 4ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கூட, அந்த இள வயதுல இவர் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், அது அவரே அவர் வாயால பல தடவை சொல்லியிருக்காரு. இப்பதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை ஆரம்பமாகுது. கிட்டத்தட்ட 1965ஆம் ஆண்டுல. இந்த 1965ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுற ராகு திசை, ராகு புத்தி, இதெல்லாம் பயங்கரமா கஷ்டப்படுறாரு. ராகு திசை, ராகு புத்தி, ராகு திசை சனி புத்தி வரைக்குமே படாத துயரங்களை படுகிறார். அதாவது ஜனவரி 2, 1973, 2nd of January 1973 வரைக்கும் சொல்ல முடியாத தாங்கோனா துயரங்களை ஃபேஸ் பண்றாரு. சரி, புதன் புத்தியிலேயாவது ஓரளவுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் புத்தியிலையும் அந்த பிரச்சனைகள் தொடருது. ஜூலை 1975ஆம் ஆண்டுக்கு பிறகு அவருக்கு கேது புத்தி ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது இவருடைய ஜாதகத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் பாவத்துல சனியும் கேதுவும் தனஸ்தானத்துல சேர்ந்திருக்காங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், சனி பகவான் 12 ராசிகள்ல கன்னி ராசியில் இருக்கும் போது மட்டும் மிகப்பெரிய ராஜ பலன்களை, யோக பலன்களை செய்ய, முழுமையான சுப கிரகமாக மாறி அருமையான பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார். நல்ல பலன்களை தருகிறார். அவர் கூட கேது சேரும் போது, எப்பவுமே சனி கேது சேரும் போது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம், தெய்வத்தினுடைய நேரடி அருள் என்பது கிடைக்கும். இது ஒரு பக்கம். இப்போ ராகு திசையில கேது புத்தி ஆரம்பிக்கும் போது அந்த ராஜயோகம் அவருக்கு ஆரம்பிக்குது. தனஸ்தானத்துல கேது வரும்போது அந்த யோகம் அப்ப ஆரம்பிச்சது 1975ல. கிட்டத்தட்ட 1983 ஜனவரி வரைக்கும் அவருக்கு ராகு திசை நடக்குது. இந்த 83, இந்த 8 வருஷத்திலேயே 1975, 1975 இருந்து 1983க்குள்ள இந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா, அதாவது சாதாரணமா வந்த சிவாஜிராவ் கைக்வாட் ரஜினிகாந்தா மாறி சூப்பர் ஸ்டாரா மாறி 83ல அவர் எந்த உயரத்துல இருந்தாருங்கிறது எல்லாரும் தெரியும். அதை தொடர்ந்து குரு தசை 16 வருஷம், 1999 போதுலாம் சிஎம் சேர் அவர் வீட்டுக்கு காத்துட்டு இருந்தது வெளியில. அவர் வந்து பதவிகள், உயர் பதவிகள், பத்ம பூஷன் விருதுகள்லாம் பெற்றவர். பெரிய தேசிய தலைவர்களா கூப்பிட்டு அவர் கூட பேசிட்டு இருந்தாங்க. அவர் நெருங்கி தொடர்புல அத்வானி சார் கூட எல்லாம் தொடர்புல இருந்தார். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆக உதாரணத்திற்கு ஒரு ராகு திசை 18 ஆண்டுகள் ராஜயோகத்தை தருகின்ற அந்த பிரம்மாண்ட ராஜயோக திசை 83ல, அது வரைக்கும் அவர் சாதாரண சூப்பர் ஸ்டார் தான். 83க்கு அப்புறம் மக்கள் வந்து அவர் அரசியலுக்கு வரணும், நீங்க வந்தா தான் ஆச்சு, உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். கிட்டத்தட்ட 96 அந்த வருஷங்கள்லாம் ராகு திசை முடிகிற காலகட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் குரு திசையெல்லாம் நடக்கிற காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட பதவிகளை உட்கார்ந்தே ஆகணும். 83க்குள்ளேயே அவருக்கு நம்பர் 1 ஆக்டர் அப்படிங்கிற பதவிக்கு வந்துட்டார் அவர். ராகு திசையில தான் டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. ராகு திசையில தான் பிரம்மாண்டத்தை துவக்குது. கே பாலச்சந்தர் அவரை பார்த்து வாய்ப்பு கொடுத்து சூப்பர் ஸ்டாரா மாறி உட்கார்றாரு. பணம், பேர், புகழெல்லாம் 5 வருஷத்துக்குள்ள ஸ்ரீ ராகவேந்திரா படம் வரைக்கும் 100 படம் வரைக்கும் நடிச்சு அவர் போய் 1983க்குள்ள 100 பிலிம்ஸ் ஆக்ட் பண்ணி பெரிய இடத்துல போய் உட்கார்றாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியோட டாப் ஹீரோவா போய் உட்கார்றாரு. யார் இருக்கும்போது? கமலஹாசன் சார் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கும்போது, கலைகளுக்கெல்லாம் பேர் போனவர், அத்தனை வித்தைகளையும் கற்று தெரிந்தவர், அவ்வளவு அழகா இருக்கக்கூடியவர். அதே மாநிலத்துல பெருசா அழகு ஒன்றும் கிடையாது, பெருசா திறமை ஒன்றும் கிடையாது. ஆனா நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு எதனால போய் உட்கார்ந்தார்? இந்த ராகு திசை, பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரக்கூடிய ராகு திசையினால் போய் உட்கார்ந்தார். அடுத்தது, இன்னைக்கு கோச்சார ரீதியாக
இந்த ராகு திசையானது சிம்ம ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த ஆண்டுல, இந்த 2025 ஆண்டுல கிட்டத்தட்ட ஒரு முதல் பாதிக்கு அப்புறமா, ஜூன் மாசத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியானது சிம்மத்தில் கேதுவும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும், ராசியை ராகு பார்ப்பதுமாக அருமையான ஒரு திசையாக வருகிறது. இதனால பல திருப்பங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்களுக்கான ஒரு ஆரம்பமாக இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பல பயிற்சிகள் சிம்ம ராசிக்கு ஃபேவரபிளா இல்லைனாலும், ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு ரொம்பவும் ஃபேவரபிளா இருக்கு. மிகப்பெரிய குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு ஃபேவரபிளா இருக்கு. அதனால சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மாறுதல்கள், நல்ல மாறுதல்களை கண்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகுவின் நிலை என்ன? இந்த ராகு 18 ஆண்டுகள் பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருவாரா? அதற்கு உங்க ஜனன ஜாதகம் சொல்லுகின்ற பதில் என்ன? உங்க பிறப்பு ஜாதகம் தான் 80% வேலை செய்யும். இந்த 20% தான் கோச்சாரம்ன்றது வேலை செய்யும். அப்ப அந்த பிறப்பு ஜாதகத்துல, உங்களுடைய ஜாதகத்துல, உங்க லக்ன பாவத்துல, சிம்ம லக்னத்துல இருந்து ராகு எந்த பாவத்துல இருக்கார், அவருடைய நட்சத்திர சாரம் என்ன, அவர் வாங்கின சுபகிரக பாவகிரக தொடர்புகள் என்ன, இந்த ராகுவுடைய நவாம்ச பாவங்களின் நிலை என்ன, ராகு இருக்கக்கூடிய டிகிரிஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது கணக்கச்சிதமாக உறுதியாக இந்த 18 ஆண்டுகள் ராகு திசையானது உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ராஜயோகங்கள் வரும் என்று துல்லியமா சொல்ல முடியும். இதற்கு உங்க ஜாதகத்தை நாங்க பார்க்கணும். நீங்க அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல தயவு கூர்ந்து எங்களை அணுகி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி, பணம் கட்டி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி வரும்போது பர்சனல் கன்சல்டேஷன்ல உங்களுடைய பர்த் சார்ட்டை ப்ரிசைஸா அனலைஸ் பண்ணி உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை பத்தி, ராகு திசையை, இப்ப நடக்கிற திசை எதுவா இருந்தாலும் அதை பின் பாயிண்டா எடுத்து சொல்ல முடியும். எதிர்காலம் சிம்ம ராசிக்கு அடுத்த ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷம் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலி மெடிக்கல் ரிலேட்டடா படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இ-காமர்ஸ், சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப டாப் கிளாஸ்ல இருக்கு. இந்த ஒர்க்கிங் பீப்புளுக்கு எப்படி இருக்கும்? இந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். அடுத்த ஒரு வருஷம், இந்த வருஷத்துலயும் அடுத்த இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே கண்டிப்பா வேலை மாற்றங்கள் இருக்கும். இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அவுட் சைட் கண்ட்ரியோ இல்ல அவுட் சைட் ஸ்டேட்டோ போகக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயத்துக்காக தான் நடக்கும். ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல ஒரு உத்தியோக உயர்வோட, இன்சென்டிவோட தான் அது நடக்கும். அதே மாதிரி மேரிட் பீப்புளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவி கிட்ட வந்தாலும் கூட பயப்படும்படியான எந்த பிரச்சனையும் அவசியம் தேவையில்லை. டைவர்ஸ் கேஸே ஃபைல் பண்ணா கூட உட்காந்து இப்போ பேசுனீங்கன்னா செட் ஆகும். அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், எனக்கு பிஸ்னஸ்ல லாஸ் இப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குங்கிறவங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவை. வீடியோ மொத்தமாக பாருங்க, உங்களுக்கான சொல்யூஷன்ஸை நாங்கள் சொல்றோம். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தான் த பெஸ்ட் பீரியட். சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, குழந்தைகளோட மறுபடி உறவுகளோட சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இது பார்க்கப்படுது. அடுத்து ராகுவின் பம்பர் ஜாக்பாட். ராகு பகவான் தரக்கூடிய ராஜயோக பதவிகள், ராகு பகவான் தரக்கூடிய 1000 கோடி பண வரவு. 1000 கோடிலாம் ஒருத்தர் சம்பாதிக்க முடியுமா? அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு யோகம் இருக்கணும் இல்லையா? சத்தியமா சொல்லணும்னா இந்த ராகு இதை அசால்ட்டா பண்ணுவாரு. வேற எந்த கிரகமும் அதை செய்ய முடியாது. அப்ப சிம்ம ராசிக்கு அது சிம்மம் தான் கிரகங்களுடைய ராஜா, சூரியனுடைய வீடு. இந்த சிம்ம ராசியில, சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு சில பண்புகள் இருக்கும். நான் ராஜா, இந்த திரைப்பட பாட்டுல வர மாதிரி நான் ராஜா, நான் ராஜா, எங்க இருந்தாலும் நான் ராஜா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த ஆத்மால அது அப்படியே ஊறி இருக்கும். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவானுடைய தொடர்புக்கு காரணமாக திடீர்னு ஒருத்தருக்கு வாழ்க்கையில லாட்டரி டிக்கெட்ல பிரைஸ் வர்றது அது ராகுவால தான். திடீர்னு ஒருத்தருக்கு சார் இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன் சார், ஒரு 5000 தான் சார் நான் முதலீடு போட்டேன், ஒரு 3 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 800 கோடி ஆயிருக்கு. காலையில எழுந்து தோசை மாவு செய்ய முடியலன்னு நினைச்ச ஒரு தம்பதியர் ஐடி தோசை மாவு ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு பிசினஸ் 800 கோடி தாண்டிடுச்சு. தீபாவளிக்கு டிக்கெட் கிடைக்க முடியும்னு நினைச்சவர் ரெட் பஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனாயிரம் கோடிக்கு அந்த கம்பெனியை விற்பனை செய்கிறார் என்றதை நம்ம பார்க்கணும். இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு இந்த ராகு பகவான் செய்யக்கூடிய ராஜயோகங்கள், அவருடைய விளையாட்டுகள்ல. அப்போ பதவிகளை ராகு பகவான் கொடுக்கிறார்.
ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி. இப்ப அவருக்கு 50 வயது வரைக்கும் பெருசா யாருக்குமே தெரியக்கூடிய வாய்ப்பில்லை. ஒரு சாதாரண காரியகர்த்தாவாக ஒரு RSSல வேலை செய்றார். 51 வயதுக்கு பிறகு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர். கிட்டத்தட்ட ஒரு 65 வயதுக்கு பிறகு ஒரு பாரத நாட்டினுடைய பிரதமர். இன்னைக்கு உலக அளவுல போற்றப்படக்கூடிய தலைவர். இவர் இல்லாத ஒரு உலகத்துல ஒரு முடிவு இல்லைங்கிற அளவுக்கு தலைவர். இது ராகுவுடைய தாக்கம். அதே மாதிரி ராஜயோக பதவிகள், சாதாரண கவுன்சிலரா இருந்தவர்களுக்கு மினிஸ்டரா பதவி வருது. அது ராஜயோக பதவிகள். அது மாதிரி சாதாரண வியாபாரம் செய்தவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளையும், லக்ஸுரின்னு சொல்லக்கூடிய ஆடம்பர பொருட்களையும், ஆடம்பர வாழ்க்கையும் தரக்கூடியது ராகு. அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ராகு குஷிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நாகநாத சுவாமி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ராகுவை குஷிப்படுத்தும். இந்த ராகுவை மறுபடி சாந்தப்படுத்துறதோ சந்தோஷப்படுத்துறதோ பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மமானது. இது ராகுவை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அடுத்தது ராகுவை எது ரொம்ப சந்தோஷப்படுத்தும்னு சொன்னா, நீங்க செய்யக்கூடிய எளிமையான காரியங்கள், அதாவது எளிமையா வாழ்க்கையை நடத்துறது, இதுவும் ராகுவை திருப்திப்படுத்தும். ராகு பிரம்மாண்டமான கிரகமாக உங்களுக்கு பிரம்மாண்ட வாழ்க்கை கொடுத்தாலும், நீங்க தளர்வறியா மனம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அசராம இருக்கணும் ராகு கிட்ட. ராகு உங்க எதிர இந்தா 50,000 கோடி புடி அப்படின்னு சொன்னா கூட நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கணும். ரஜினிகாந்த் சார் மாதிரி எதுவும் மனசு புரளக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அந்த ராகு உங்களுக்கு அந்த 50,000 கோடியை 2.5 லட்சம் கோடியா மாற்றுவார். இல்லாத பட்சத்துல அந்த 50,000 கோடி போய் 60,000 கோடி லாஸ் ஆகாம கூட வாய்ப்புகள் உண்டு. ஆக ராகு பகவானுக்கு பிடிச்சது இது 3 விஷயங்கள். ராகு பகவானுக்கு ஜாக்கிரதையா நம்ம எண்ணத்துல இருக்கணும்னு சொன்னா, நம்ம என்னைக்கும் கர்வம் கொள்ளக்கூடாது. நம்ம என்னைக்கும் மனம் சிதறலாக டைவர்ட் ஆகி வேற பாதையில சிந்திக்க கூடாது. நம்ம பேராசையை ராகு தூண்டுவார். ஆனால் நாம் செல்ஃப் கண்ட்ரோலோட தன்னடக்கத்தோட இருக்க வேண்டும். இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் ராகு கிட்ட. இதனால ராகு பகவானுடைய 18 ஆண்டு கால ராஜயோக வாழ்க்கை சிம்மராசி என்பவர்களுக்கு, பெரும்பாலான சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதி. வாழ்க்கை மாறுறது ராகு தசையில மாறும். பெரிய யோகங்கள், பெரிய இது வரும். ராகு தசைக்கு முன்னாடி செவ்வாய் தசையிலையும் மாறலாம், சந்திர தசையிலையும் வரலாம். அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனா ராகு திசையில பெரிய மாற்றங்கள், ராகு புத்தியில கூட அந்த மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று கூறி, என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மேலான லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷன் அனாலிசிஸ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.